செச்சனம் மீதே வந்து தெய்வமாயிருந்து கொண்டு மிச்சமாய் புதுமை காட்டி மேதினியவரும் காண உச்சமே தாண்டோர்க்கின்று உதவியும் செய்வாய் என்று பச்சமாய் தேவரெல்லாம் வைங்கரின் வதத்தில் வீழ்ந்தார். வீழ்ந்திட கண்டு வைந்த விடைவுள்ள தேவர் தன்னை தேர்ந்திட மொழிகள் சொல்லி தேவரே பதற வேண்டாம். ஓர்ந்திட எனக்கு முன்னே உள்ளது தானே என்று கூர்ந்திட உரைத்தீர் எல்லாம் குணமுடன் மகிழ்ந்து சொல்வார். தெய்வமாதர்கள் தான் பெற்ற தேவரே சான்றோர்க்கெல்லாம் மெய்வரும் பதிவோல் நியாயம் விளம்பிட பேறு பெற்றேன். வரம்பகாசு எல்லாம் பொன்னுரே வரங்கள் பெற்றேன். ஐவரி காத்து தர்ம அரசுக்கும் பேர் பெற்றேன். ஒரு குடையார்க்குள்ளாள ஒரு விஞ்சை அதிகம் பெற்றேன். கருவுடையோர்க்கும் தான கணவரம் பெற்றேன் நானும். அருகி நீ தவிக்க வேண்டாம் வருவேனான் தாண்டோரண்டை குறுகலி அதனை தாண்டி கொள்வேனான் குலத்தை தானே. என்னையே கனியா வண்ணம் ஏழையாயிருந்த காண்டோர் தன்னையே வழிதோர் எல்லாம் களமது துயரங்கொண்டு நரகந்தன்னில் அகப்பட தள்ளி தள்ளி கொன்று நான் சான்றோர்க்கெல்லாம் எள்ளும் நீரும் கரித்திரைக்கு பொன்னாக்கரிய நரகமது புக்க அடித்து மேயோடு சிவபெருமான் பார்வதியும் ஒரு பசுவும் கன்றுமாக வந்து காட்டிலே மேய்ந்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஒரு கடுவாய் சீரிழிந்து அந்த பசுவின் கன்றை தனக்கு இரையாக்குவதற்கு பாய்ந்து ஓடி வந்தது. உடனே அந்த பசு தவத்தில் இருந்த முனிவரை அழைத்து, அதோ பார், அந்த கடுவாய் என்னுடைய கண்ணை விரிப்பதற்காக ஓடி வருகிறது. நீ வந்து ஒரு சத்தம் போட்டால் போதும் அந்த கடுவாய் ஓடிவிடும், என்னுடைய கன்று எனக்கு கிடைத்துவிடும் என்று சொன்னது. அதற்கு அந்த முனிவன் ஒன்றும் சொல்லாமல் இருந்தார். உடனே பசு, நீ எழுந்து வராவிட்டால் பரவாயில்லை, இங்கு இருந்து கொண்டே ஒரு சத்தம் போட்டால் போதும் என்று சொன்னது. அதற்கும் அந்த முனிவன் எதையும் கண்டுகொள்ளாமல் இருந்தான். அந்த கடுவாய் கன்றை தூக்கி சென்று கையிலே சேர்த்தது. பசுவும் அங்கிருந்து மறைந்தது. பின்னும் சில நாட்களுக்கு அந்த முனிவர் தான் அந்த பசுவுக்கு உதவாததால் தன்னுடைய தவத்துக்கு பங்கம் வந்ததாக உணர்ந்து இந்த தோஷத்திலிருந்து விடுபட தட்சணாபூமியிலே ஒரு வருடம் இறந்து குடித்து தவம் இருந்து அந்த பரமன் பாதாளமிருந்து பரிசு பெற்றார். அப்படிப்பட்ட இடம் இந்த தட்சணாபூமி. இந்த இடத்திலே
தவம் இருந்தால் தவம் நிறைவேறும் என்று சொன்னார் தலைமை. உடனே எம்பெருமான் அந்த இடத்திலே வந்து நின்று கொண்டு இப்பொழுது வடக்குவாசல் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே வந்து அமர்ந்து கொண்டு ஐயா வைகுண்டருடைய வருகையை கலிவீச மன்னன் அறிய வேண்டும் என்பதற்காக ஒரு நிறுவனம் என்று சொல்லக்கூடிய அந்த திருவாசகத்தை எழுதி அனுப்புகின்றார். அந்த திருவாசகம் நடந்து வருகிறது. வானராமச்சந்திர சூரிய நாராயணன் தானே வைகுண்டமாய் தோன்றி கர்மமிகைத்து காணிக்கை கைக்கூலி காவலி என்றே திருச்சம்பை முதல் என்றால் அவசியமில்லை என்று நிறுத்தலாக்கியே இறையோனித்து ஒரு முறைக்குள் ஆக 1008ஆம் ஆண்டு மாசியில் கடற்கரையாண்டி நாராயணம் கண்டாம் என நாமமும் கூறி எளிய போலமென பாவித்து எச்சடம் பண்ணி கொண்டிருந்து கர்மமாக தாரணி யாவேற்கும் கண்ணீரினாலே சஞ்சலமோய் கர்மம் கர்மம் மாலை கோலை பயங்களையும் பிறவிநாசமும் பொய்வினை சஞ்சாரமும் வீடை கோலை வாழை ஈர்க்கவும் பிள்ளை இல்லாதவருக்கு பிள்ளை கொடுக்கவும் கண்ணில்லாதவருக்கு கண் கொடுக்கவும் தரமில்லாதவருக்கு தரம் கொடுக்கவும் சாம்ப சதாசிவ சாமி மூவரும் சற்குணம் வாங்கியே தன்னால் ஒரு வேதமாய் சமைந்து சாணி உயர் கொண்ட சத்தியமான வழியிலே சகரகுண நாராயண தீர சம்பந்தர் சாணிமை குணமாய் பிறந்திருக்கிறார். இனி நன்றாய் தெரியுமே. ஆனதினால் பூமியிலே அடிப்படை அநியாயம் இறையந்தம் கைகூலி அகலம் பொய் புரட்டு அவசரியில் கேட்க ஒன்றாது என்றும் மகாபோதி தர்ம பாக்கியசாலியாய் பூமியிலே அதிக பாகாமிருந்து அவரது சூழ அலங்கார தர்மமணியாய் நிறுத்தி அந்தரவிட்டு நல்லாடம் திறந்து அதன் வழியாய் நடனம் திருநடனம் ஆடல் பாடல் அங்கனை கண்ணோக்கி சகலமும் தாங்கி இருப்பதால் அவரவர் நினைவில் இருக்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாமல் இருக்கிறதல்லவே. அது கண்டு பதறி யாரானாலும் அவருக்கு இருக்கிற கட்டம் போல் நடந்து கொள்வாராகவும் அங்கனை நடக்கில் என்று வரியில் அவர் நிச்சயித்திருக்கிற வேலையிலே நடக்கும்படியே வரும். அந்தராகிய மனுக்களுக்கு அனுகூலம் 1008ஆம் ஆண்டு மாசியில் எச்சனம் பண்ணி கொண்ட ஐயா நாராயண ஐயாவை குன்றமாய் தர்மம் நிச்சயித்து எழில அறிந்து மாமுனி எழுதி அவனியும் அணியும்படி அயற்றான். இப்படி அந்த ஐயா வைகுண்டருடைய வருகை கலிவீச மன்னன் அறியும்படியாக ஒரு திருவாசகமாக எழுதி அனுப்பிவிட்டு ஐயா தெச்சடத்திலே மாமரத்து மாவடியிலே அங்கே தவம் இருக்கிறார். தவத்தை ஆரம்பிக்கின்றார். முதல் தவம் பூமிக்குள்ளே 3க்கு 3 அளவுல 6 அடி தோண்டி வடக்க பார்த்து பூமிக்குள்ளே இருந்து 2 வருட தவம். அதுபோல 2வது தவம் பூமிக்கு மேற்பட்டதுல 2 வருஷம். 3வது தவம் 6 நாள் கட்டிலில் 2 வருஷம். இப்படி 6 வருஷம் ஐயா தவத்தை ஆரம்பித்து செய்ய இருக்கிறார். அப்படி அதுபோல முதல் தவசு யுகத்தவசம் இந்த கல்விக்கு மனித தர்மத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக, 2வது தவசு சாரி திவசம் வழி வேண்டும் என்பதற்காக, 3வது தவசு சான்றோர்கள் நேர்மையடைய வேண்டும், பெண்ணடிமை ஒழிய வேண்டும் என்பதற்காக இப்படி 6 வருட தவத்தை ஆரம்பித்து நடத்துகிறார். அப்படி அந்த இடத்திலே இப்பொழுது சுவாமிகளுக்கு வடக்கு வாசல் என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பிடத்திலே வந்து அமர்ந்து கொண்டு தவத்தில் அமர்ந்து கொண்டு ஓம பிசாசுகளை எல்லாம் ஒதுக்கும்படியாக உபதேசித்தார். உபதேசித்து விட்டு இந்த உலக நடப்புகளை எல்லாம் 10 மாத காலம் வரை காண்டமாக பாடுகின்றார். அப்ப அதை கண்டவர்கள் எல்லாம் ஏழைமை வைத்தியக்கார மண்டபுறக்கு உணர்ந்துகிறாங்க என்று சொல்லி போனார்கள். ஒரு சிலர் அதை கவனித்து ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது, அதையும் தான் பார்ப்போம் என்று பக்கத்திலே வருகிறார்கள். அங்கே அவர்களுக்கு ஐயா மண்ணும் தண்ணீரும் அப்படி கொடுக்கிறார். அவர்கள் பற்றிற்கு நோய்தான் மாறும்.
இப்படியாக ஐயா வைகுண்டம் மனிதனமாக வந்து மனிதை சோதித்து எடுக்க தன்மை அடக்கி தவம் இருக்கின்றார். ஒரு மனித அவதாரம் மனுவை சோதித்து எடுப்பதற்காக ஐயா மனு அவதாரம் எடுத்து வந்து இருந்து கொண்டு தவத்தை ஆரம்பிக்கின்றார். உலகில் மறைவாய் தோன்றி ஒரு 24 தலைமுறை வினைகள் ஓட்டி சடலத்துள் கூறலோட்டி மறைச்சந்தூரையுள்ளே மகரத்துள் இருந்து விட்டு அரைகட கரையாமையா நாராயணரே உலகில் வந்தார். வருகின்ற நாட்டிலுள்ள வருங்குற்றம் அதனை கேட்க நந்தி கோமி கூவி சாட்டி நாட்டிய தவங்களே நீ சந்ததம் சாகாவின்றி தலைவனாய் சமயவென்றே நீதிய ரோமம் நீதி நினைவொன்றை கருணை வாழி சாதிகள் உரைகள் தாரி சடப்புற ஆசையத்து காரணத்து மனசல மலகத்து ஆதியை கருணை நாட்டி அவதவம் புரிந்தாரையா ஆசையால் பாசமத்து அனுகார் புலங்களத்து மாசராம் இணைகளத்து வாத்தலங்காரம் மத்து சமாங்கரியத்து நீதிவர காசியத்து ஓசையாய் வெளியே தாண்டி ஒருவனை கண்டு உகந்தாரையா கண்டவர் வானேத்து கண்குழி முறையை நாட்டி பண்டவர் ஜெகலில் பெற்ற படிமுறை தவறால் நாட்டி லோகம் தன்னை புவியோதரத்தில் ஆக்கி இறந்தது மறியவென்றே இவதம் செய்யலுற்றார் மதுவதாரம் கொண்டு வந்தவர் நிறங்களுக்கார் தனிமழுவோர்கள் எல்லாம் தலைத்து நீடோடி வாழ்ந்து வருத்தன புவியை கண்டு மாண வாழ்வு வாழ்ந்து துணிவுடன் மனதிலேத்தி சூரிய தவம் செய்தாரே புட்டினி வழிகள் எல்லாம் முதன்மை போதாக என்றும் கப்பினை வழியே தோன்றி கலியுகம் நீதில் வந்தார். அற்புத நடமாரோடும் ஐவத்தன் குளங்களோடும் செப்பிய சாதி எல்லாம் செய்யப்பெற தவசியாரா இப்படியாக ஐயா ஒரு மனிதனை போல இந்த அவனிகளை பிறந்து
24 வயது வரை வாழ்ந்து திருச்செந்தூர் கடலுக்குள்ளே சென்று தலைமுறை நிலைகள் போகி சரணத்தோடு ஊரலோட்டி அங்கே மகரத்துள் இருந்து பெற்று அதை கடற்கரையாம் 5000 வைகுண்டம் என்று பூமியிலே வந்தார். வந்து இந்த நாட்டிலே மக்கள் கொடுக்கின்ற துயரங்களை மாற்றுவதற்காகவும் நீசப்பான்கள் போட்டிருக்கின்ற சட்டங்களை அகற்றுவதற்காகவும் மக்களை வாழ வைக்க வேண்டும் என்றும் சிவசிவா அழகா என்ற நந்தி மந்திரத்தை சொல்லி ஐயா தவத்தை நடத்துகின்றார். அதுபோல எல்லா ஆசைகளையும் பொறுத்து ஆசையாம் மாசமற்று அனுதர்ம விழாக்களற்று மாசதாம் நிலைகளற்று வாக்கலின் காரகற்று நீசமாம் கல்வியற்று நீயத்து ஆசையற்று எல்லா ஆசைகளையும் வெறுத்து மக்களுடைய நோய்பிடிகளை தீர்க்க வேண்டும் என்ற ஆசையோடும் துயரமற்ற நல்ல மக்களாக வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும் உலக ஆசாபாசத்தை வெறுத்து ஐயா தவம் இருக்கின்றார். நாட்டு மக்களெல்லாம் பிரிவு முடிவாகி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பேதப்பட்டு கிடக்கின்றார்கள். இந்த பேதங்களை எல்லாம் மாற்றி எல்லா மக்களையும் ஒரு தளத்திலே கூட்டி வைத்து நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதை அறிய வேண்டும் என்று சொல்லி ஐயா தவம் இருக்கின்றார். இப்படியாக மண்ணு அவதாரம் கொண்டு வந்து பிறந்து இந்த தட்சிணத்திலே வந்து அமர்ந்து கொண்டு நல்ல மக்கள் எல்லாம் தடைத்து நீடூடி வாழ்ந்து அந்த தர்ம பூமியை கண்டு அந்த தர்ம பூமியிலே இறப்பு பிறப்பெல்லாம் வாழ்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி ஐயா சூரிய தவம் செய்கின்றார். முற்பிதிர் வழிகளெல்லாம் முதன்மை போராக வேண்டும் என்றும் சார்பவர்கள் மேற்கதிகள் அடைய வேண்டும் என்றும் அங்கே பெண்மடிமை மாற வேண்டும் என்றும் சொல்லி ஐயா தவத்தை ஆரம்பித்து நடத்துகின்றார். இப்படி 6 வருட தவத்துக்குள்ளாக குற்றம் செய்கின்ற அந்த கொடு நீச கலி வழிகளெல்லாம் சார வேண்டும் என்றும் இந்த கலியுகத்திற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்றும் இந்த தர்மயுகத்தை படைத்து இந்த உலகத்தை ஒருமுறை குறித்து அரசாட வேண்டும் என்ற எண்ணத்தோடும் ஐயா தவம் இருக்கிறார் என்ற அந்த திருவாசகத்தில் ஐயாவுடைய இன்றைய மறைவாசகத்தை நிறைவு செய்து கொள்வோம். நாளைய வாசகம் இதை விட முக்கியமான வாசகம். நாளைக்கு ஐயாவுக்கு சோதனை சரியாக ஒரு 2:30 மணி அளவில்